Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பட்ஸ் 4 பற்றிங்க. சரி, ஏன் பேர் 4? அதுக்கு முதல்ல கரெக்டாக நீங்கள் சொல்லணும். எப்போ பாரு OnePlusல 4 காணும், அப்புறம் OnePlusல இப்போது 14ன்ற நேம் கூட இல்லை, நிறைய லீக்ஸ் 15 தான் வந்துட்டுருக்கு. அப்புறம் என்ன பட்ஸில் மட்டும் 4 வைக்கிறீங்க? எந்த விதத்தில் நியாயம்? இந்தியாவில் லான்ச் பண்ணால் இருக்கும், சைனாவில் லான்ச் பண்ணால் இருக்காது. சைனாவில் லான்ச் ஆகுமா? நார்டு 4 அங்கே லான்ச் ஆச்சா? இல்லை, அதனால தான் நமக்கு நார்டு 4 வந்திருக்கு போல். அது ஓகே. ஸோ அப்போ அங்கே வந்து ஆனால் ஃப்ளாக்ஷிப் அங்கே லான்ச். ஓகே, ஃப்ளாக்ஷிப் லான்ச் ஆகுதுல்ல அங்கே. சைனாவில் 4ன்ற நம்பரை பத்தில் பயந்து ஓடிடுவாங்களோ? எப்படி அமெரிக்காலாம் 13 பார்த்து அதே மாதிரி. ஆனால் ஐஃபோன் 13 வந்துச்சு. சரி, ஓகே, ரைட்டு. ஆப்பிளுக்கு அதெல்லாம் இதில் பார்க்கறது. ஆப்பிளுக்கு வியாபாரம் ஆனால் சரிங்க, அது எந்த நம்பராக இருந்தால் எனக்கு என்ன, நல்ல சேல்ஸ் ஆச்சுன்னா அந்த நம்பரை பெருசாக தூக்கி பிடிப்பேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பட்ஸ் 4. இதுலேயும் டியூவல் டிரைவரு, டியூவல் டேக்கு அதெல்லாம் இருக்கு. இதே பச்சை கலர் தான். ஹைரஸ் LHDC வர வர LHDC கொடுக்குறாங்களே, ஏன் எல்டாக் கொடுத்தா குளிமொழி போயிருமா? ரென் கிரீன் இதுதான். அப்புறம் கிரே கலர் ஒன்று இருக்கா? ஆமாம், ப்ரைஸ் அடிச்சிருக்கு 6000 ரூபாய்ங்க. வெயிட் வந்து 49 கிராம்ஸு. ஓகே. டைமென்ஷன்ஸ், கேஸோட டைமென்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கு. ரெட் கேபிள். ஏய், அப்புறம் வந்து பட்ஸ் பரவாயில்ல, இன்னும் கூட கேபிள் தராங்க. ஓகே. இயர் டிப்ஸ் வந்து ஆக்சுவலாக கலருக்கு மேட்சிங்காக இருக்குது. இப்படி இருந்த பட்டு இப்படி ஆயிடுச்சுங்க 3. ஆனால் இந்த ப்ளூ பயங்கரமான ப்ளூடா இல்லை, ஒரு டைப்பான இந்த நார்டு ப்ளூ மாதிரி ஏதோ நல்ல ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்க்ராட்ச் ஆகுங்க, யூஸ் பண்ண ஸ்க்ராட்ச் ஆகும். உண்மைதான். USB இந்த இது உள்ளே இருந்தது வந்து இங்கே வந்துருச்சு பாருங்க, இந்த பட்டனு. ஸோ இது வந்து கலர் கலர் லைட் எரியும். இப்போ வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் ஆக்கிட்டாங்க. இது நல்லா இருக்கு, எப்படி கிளாஸியாக இருந்துச்சு. ஆமாம், இப்போ பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இது வந்து எவ்வளோ கிளாஸியாக இருக்குது, பல நம்ம மூஞ்சே தெரியுது அதில். ஸோ இதுனா நம்ம வருத்தப்பட்டேன், என்னையா கிளாஸி டிசைனாக இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் விட்டுது, இதுவாகுது. இது எனக்கு பார்க்கறதுக்கு நார்டு பட்ஸ் 3 Pro இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. அதுவும் இங்கே தான் இருக்குது. OnePlus பட்ஸ். OnePlus பட்ஸ் 3 Pro. ஆமாம். ஸோ இது வந்து இதுவும் கிளாஸி தான். அநேகமாக இதையும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த இதுக்கு. மேட் நல்லாயிருக்கும் சார். அந்த கிளாஸி வந்து சில சமயங்களில் பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகும், அந்த ஏஜ்டு ஃபீல் கொடுத்துரும். ஸோ இது வந்து டைன் ஆடியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு, அதனால கொஞ்சம் வேலை அதிகம். ஸோ இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடையாதுங்க. ஆனால் LHDC இருக்குங்க. LHDC இருக்குங்க. ஸோ டிசைன் வந்து இதுவும் காம்பேக்ட் டிசைன் தான் இருக்குது. ஆப்பிள் ஏங்க, ஆப்பிள் மியூசிக் அதாவது என்ன சொல்கிறது, இந்த இண்டஸ்ட்ரியிலேயே புரட்டி போடக்கூடிய ஒரே ஆள் வந்து ஆப்பிள் மியூசிக் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஃபிட் ENC ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ENC ஆன் இருக்குது, ஆன்லையா இருக்கு, இருக்கும். ரொம்ப அக்ரெசிவாக இருக்கு. ENC தான் ஆன்ல இருக்கா? இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ENC கொஞ்சம் நல்லா இருக்கு சார். ENC எத்தனை DB? 55 இருக்கிறதுலே அதிகம், அதோட அதிகம். அதான் அடைச்ச மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. ENC இப்போ ஆஃப்ல தானே இருக்கு எல்லாம். இது ஆன்ல இருந்ததுல டிஃபால்ட்டா ஆட்டோ மாடரேட்ல இருக்கு. ஹை போட்டா இன்னும் ஏசி சவுண்ட் ஒரு சவுண்டும் கேட்காதுல்ல. தலைவலிக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஒரு சிலர் சென்சிட்டிவாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தலைவலிக்கும். சரி, அடாப்டிவ். இப்போ நான் பேசும்போது இதுவாக பாட்டு போடு வச்சா, பாட்டு போட்டு இந்த அடாப்டிவ் வை. ஒருவேளை பாட்டு போடும்போது பேசுறது கேட்டு டிடெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே வாட்ஸ்அப் பேசு, கேட்குதா? அதான் அந்த அடாப்டிவ். இதுவே இருந்தா குப்புன்னு அடிச்ச மாதிரி இருக்கு. நீ பேசுறது இப்போ கேட்கல, ஆனால் அடாப்டிவ்ல இருந்தால் கேட்டுச்சு. டிரான்ஸ்பரன்சி பேச வச்சா கேக்குதா? நல்லாவே கேக்குது. ஆஃப் இப்போ கேக்குதா? அது குறைஞ்சிருச்சு, பேசுறேன்னு தெரியுது. அடாப்டிவ் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பரன்சிக்கு போயிடுமா? ஆனா டிரான்ஸ்பரன்சி நிறுத்தினா வந்து ANC மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரன்சி தான் நம்ம. நீ பேசுறது சூப்பரா கேக்குது. ஆஃப் வந்து 3D ஆடியோ இது நல்லா இருக்கு. அப்புறம் உள்ள ஏதாவது வச்சிருக்காங்களா வாட்ஸா? இது ஈக்குவலைசர் இன்னும் மாத்தல. இதுதான் ஈக்குவலைசர். பேசிவ். மை காட், கேவல இப்பதான் வச்சிருக்கு. பேலன்ஸ்ட் வச்சிட்டு பேசிவ் வச்சு 3 வச்சிட்டு நம்ம இது கஸ்டம் பழைய ப்ரொஃபைலா? நீங்க வச்சிருக்கிறது இது ஃபிளாட். சூப்பரா இருக்கு வாட்ஸா. இதுல வாட்ஸா நம்ம தமிழ் பட்டை தான் போடு வாட்ஸா. அப்பா லாஸ்லெஸ் என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருது. என்ன லிரிக்ஸ் வருமா? வால்யூம் அலர்ட், காட் இட்.
ஃபுல் வால்யூம் வச்சுக்கிறேன். பிஜிஎம்காக வருது பத்திய, அது பிஜிஎம் மேலே பிஜிஎம்காக மட்டும் வருது. முடிஞ்சிச்சுங்க. ஏய் இப்போ வரப்போகுது பீட்டு, வேற லெவலில் இருக்கு. எனக்கே கேட்குது. ஃபுல் வால்யூம் கேட்டுட்டு இருக்கேன், ஆச்சரியமா இருக்கு. ஃபுல் வால்யூம்ல லிசன் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. ஃபுல் வால்யூம்ல வந்து ஒருவேளை மற்ற ஃபோனில் லவுட்னஸ் இன்னும் அதிகமாகுமா? ஏன் எனக்கு இது எப்படி இருக்குன்னா டிஸ்டர்பன்ஸே இல்லை, நல்லா லவுடாக இருக்கு. ஆனால் அந்த ரொம்ப அப்படியே நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும்ல, அந்த அளவுக்கு லவுட்னஸ் போலையே. பேஸ் செம்ம வெயிட்டாக இருக்கு. ஆனால் எல்ஹெச்டிசி தான் இருக்கு, ஹைரஸ்ல தான் இருக்கு. நம்மளோட கஸ்டம் ஆட்டோமேட்டிக் இது வருமே, வியர் டிடெக்ஷன் உண்டு இல்லை? உண்டு. ஆஃப்ல இருக்க பிறகு வியர் டிடெக்ஷன் இப்போ கரெக்டாக வேலை செய்யுது. சில சமயம் இந்த பக்குலாம் இருக்கும், நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இதை பேஸ் பண்ணியே நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் வால்யூம் டிக்ரீஸ்லாம் வர பண்ணலாம். நான் இப்போ காதில் மாட்டினதுமே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் மேலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணுறேன், வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இதோ அதெல்லாம் செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது, சூப்பர். டபுள் டேப்பு நெக்ஸ்ட் ட்ராக் போயிடுச்சு. ஆஹா, இதுவும் சூப்பரான சாங்கு. இதே ட்ரிபிள் டேப்பு. கரெக்டாக போதே, பக்காவாக இருக்குது, சூப்பர், குட் பட். சரி, நான் இப்போ இந்த ஆப்பை காமிச்சிடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எங்கே இருக்குது? இதுதாங்க. இது ஆக்சுவலாக ஆப் ஹேமெல்டி ஆப்பு. இது பில்டின்னால இதுலேயே வந்து நிறைய பேர் இதை பாராட்டுறாங்க. ரீசெண்டாக ஒரு கமெண்ட் படித்தேன், ரியல்மி லிங்க் ஆப் ஒரு குப்பை ப்ரோ, அதை கொண்டு போய் எங்கள் குப்பையில் போடுங்க, செம்ம டார்ச்சர் இருக்குது, அவ்வளோ தேவையில்லாத குப்பையை உள்ள அடைச்சி வச்சிருக்கேன், ஹேமெல்டி ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது, ஓப்போலையும் இதுலேயும் அதுதானே, ரெண்டுத்துலேயும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பியிருந்தாங்க. இப்போ இங்கே கை வச்சனா ப்ளே ஆகும், சென்சார் இருக்குல்ல. இது மாறுது, பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதே நான் கையிலேருந்து எடுத்துட்டு இப்படி வச்சேன்னா ப்ளே ஆகாது, நின்றுச்சு. இது என்னன்னா அப்படியே மாற்றிக்கலாம். வேர் பண்ணுங்கன்னு பத்தியா இந்த கண்ட்ரோலு நம்ம 3D ஆடியோ சூப்பர் எனேபிள் பண்ணால் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுது. நம்ம EQ கஸ்டம் EQ அது சூப்பராக நம்மளோட கஸ்டம் EQ இதுதான் நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து வேணும்னா பேலன்ஸ் வச்சுக்கலாம். பாஸ் வேவோட தனியாக இருக்குது. அப்புறம் ஐஎஸ் மோடு, இது வேணா வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் சவுண்ட் வந்து அதை லிசன் பண்ணி இயர் கெனால்ஸ்க்கு இந்த ஹியரிங் டெஸ்ட்டு அதெல்லாம் இது பண்ணுது. ஸோ ஏஐ டிரான்ஸ்லேட் வந்து OnePlus ஃபோன்ஸில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டுருங்க. சூப்பர். நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன், இப்போ யாராவது சைனாக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம பேசினா இங்கே ரியல்மிலையும் இருக்கு. அதான் அதே தான். ஒரு லைவ் டிரான்ஸ்லேஷன் வேறு இருக்குது. டேப் மைக் டு ஸ்டார்ட் டிரான்ஸ்லேட்டிங், லைவாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன் அது இது. ஸோ கேமரா வந்து கேமரா கண்ட்ரோலு எல்லா ஃபோன்ஸில் ஒர்க் ஆகாது. எலிஜிபிள் ஃபோன்ஸ்னு போட்டு மோஸ்ட்லி அந்த ஓப்போ ரியல்மி இதில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இயர்பட் கண்ட்ரோல்ஸில் வந்து சிங்கிள் டேப் வந்து ப்ளே பாஸு, இது வந்து டபுள் டேப்பு ட்ரிபிள் டேப்லாம் வந்து கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருக்கு. ஸ்லைட் டு வால்யூம் கண்ட்ரோலு, அது சூப்பராக இருக்குது, ஸ்லைட் டு வால்யூம். ஸோ அப்படி வேணாம் அப்படின்னா ஸ்விட்ச் ட்ராக்ஸ் வந்து ஸ்லைட் பண்ணி ஸ்விட்ச் ட்ராக்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ புதுசாக அந்த அடாப்டிவ் வந்ததுனால இது வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம எது வேணுமோ அடாப்டிவ் வேணான்னா வந்து டிசேபிள் பண்ணிட்டு இந்த 3 வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி டபுள் டேப் டு இது கால் ஆன்சர் பண்ணுறது, ரிஜெக்ட் கால்ஸ், அது சூப்பர். ஸோ அதே தான் வந்து இருக்குது. டியூவல் கனெக்ஷன் இருக்குது. டியூவல் கனெக்ஷன் இதில் சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னாங்கப்பா, அது என்னன்னு கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்கள். சிஎம்எஃப்ல சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது திடீர்னு. போக்கோல் ட்ரை பண்ணால் வருது. சிம்பிளான ஒரு ஆப், நிஜமாக சொல்ல போனால் நீங்கள் பேசிக்காக வந்து என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒரு TWSல பண்ணுவீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரெடிலி அவைலபிளாக இருக்கும். ஹேமெல்டி நல்ல ஆப் தான். ஓகே, ஸோ ஃபிட்டு சூப்பராக இருந்தது, ப்ளஸ் இஎன்சி நல்லாவே இருந்தது. ஏஎன்சி ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. யாருக்குலாம் வந்து கொஞ்சம் இந்த அடைச்ச மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா தலைவலிக்குமோ அவங்களுக்கு தலைவலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து TWSல கேமிங் கண்டிப்பாக விளையாடலாம், பட் நம்ம லேட்டன்சி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து 47 மில்லிசெகண்ட் போட்டிருக்கு. ஆனால் எல்லா ஃபோன்ஸ்லையும் நாங்கள் அஷ்யூர் பண்ண முடியாது. OnePlus நீங்கள் கேமிங் மோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து வரும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ பேட்டரி வந்து இதோட கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் இன்க்ரீஸ்டு இருக்குது. பழசோட வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ்டு. 62 mAh பேட்டரி, 11 hours ஸ்டாண்டர்ட் பேட்டரி லைஃபு, நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணால் 6 மணி நேரம். ஸோ கால் குவாலிட்டி நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து வின் நாய்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல அப்படின்னு சொன்னீங்க. டிராஃபிக் நாய்ஸ் வந்து ஹார்ன் நாய்ஸ் அதெல்லாம் வந்து கேட்டுச்சு. இதில் நல்லா கேட்டுச்சு. அதில் வின் நாய்ஸ் கொஞ்சம் கேட்டுச்சு. வின் நாய்ஸ் கொஞ்சமாக கேட்குது. ஒரு சிலர்லாம் ஐயோ எங்கேயா இருக்கு நீ வெறும் விண்டு தான் கேட்குது அப்படின்னே சொல்லிட்டாங்க. குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது பட்ஸ் 4.
நல்லா இருக்கு கிளியரா இருக்கு. சுத்தி சத்தம் எதுவும் கேட்கலையே. இப்பதான் டிராபிக் குள்ள போக போறேன். லைட்டா இத்தனைக்கும் நீ வந்து பாஸ் பண்ணிருக்கும் போதுதான் லைட்டா அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டுச்சு லைட்டா. ஆமா இப்ப கேட்டுச்சு. அதான் இப்ப கேட்டுச்சு லைட்டா. மத்தபடி உன் வாய்ஸ் ரொம்ப லவுடா இருக்கு, நல்லா கிளியரா. ஓகே, அந்த அளவுக்கு டிராபிக் இல்ல, மீடியம் டிராபிக் தான். அது மேட்டர் இல்ல, ஆனா உன் வாய்ஸ் வந்து செம லவுடா இருக்கு, அதுதான் நமக்கு தேவை. உன் வாய்ஸ் நல்லா கேக்குது. ஸோ கேஸ்லேயும் கொஞ்சம் ஸ்லைட்டாக பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 530 mAhனால வந்து 45 மணி நேரம் வந்து டோட்டல் பேட்டரி லைஃப்னு போட்டிருக்கு. ஏன்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஏன்ஸ் யூஸ் பண்ணால் வந்து 24 மணி நேரத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து இருக்கு. கேஸு ப்ளஸ் இயர்பட்ஸ் வந்து 11 hours வந்து கிடைக்குமா. ஸோ நார்மல் ஸ்டாண்டில் வந்து 3.5 மணி நேரம் கிடைக்கும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ண அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 2UV ரெயின்லைன் பேட்டரி ஹெல்த் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்களாம். ஸோ 1000 சார்ஜிங் சைக்கிள்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து இதுவாகாது. இவங்க ஆனால் அதை எப்படி வச்சா கண்டுபிடிப்பாங்க? 1000 சார்ஜிங் சைக்கிளுக்காக இந்த ப்ராடக்ட் உட்காந்துட்டு டெய்லி நம்ம டிஸ்சார்ஜ்ன்றது வந்து அதான் ஃபோனில் பண்ணுறாங்களே, அவங்க சொல்கிறாங்களே 1600 சார்ஜிங் சைக்கிள் ஆனாலும் 80%க்கு அது ஏதோ டெஸ்ட் வச்சுருக்காங்க போல. நம்ம ஃபேக்ட்ரியில் போகும்போது பார்த்துருப்போம்ல சார்ஜிங் டெஸ்ட் அப்படின்ட்டு ஏதோ ரன் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அந்த மாதிரி கண்டினியூஸாக நான் ஒரு 100 நாள் ரன் பண்ணிட்டு அவங்களே ஒரு எஸ்டிமேட்டை போட்டு 1000 டேஸ்க்கு அதை வந்து 100 நாளைக்கு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதை என்ன பண்ணலாங்க, ஏன்னா 100 days வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் ஆகி வரதுக்கு 100 days ஆகும்னா கண்டிப்பாக அந்த ஒரு 3-3.25 மாதம் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைம் பீரியடில் நம்ம இந்த டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். ஆனால் 1000 நாள்லாம் நம்ம எங்கே போகிறது, 3.25 வருஷத்துக்குலாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓகே, ஸோ ஓவராலாக வந்து அப்போ யாருக்கெல்லாம் மியூசிக் 6500 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பேங்க் ஆஃபரோட 5500 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நார்மல் பட்ஸ் பழைய பட்ஸ் இந்த பட்ஸ் வந்து 5000க்கு கீழே வந்து வந்துச்சு. ஆமாம், 4299 ரூபா தான் அது. இப்போ கார்டு ஆஃபரோட சேர்த்து 4000 ரூபாய்க்கு வரும். 4000 ரூபாய்க்கு வந்துச்சு. ஆமாம், இப்போ ரியல்மி பட்ஸ் Air 7 Pro வந்து நான் 4299 அந்த மாதிரி அமேசானில் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. Air 7 Pro இப்போ தான் வந்தது. நான் 5500 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. 5000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் சேல் வாங்கினாங்க நிறைய பேர். அதுக்குள்ள என்னன்னா 700 ரூபா கம்மியா இருக்குதுன்னா பேங்க் ஆஃபரோட என்ன ஆஃபர் தெரியல 4299 போட்டுருக்காங்க. சிஎம்எஃப்ல வந்து பட்ஸ் 2 ப்ரோ இருக்கும், ஆனா அது கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சா. ஆனா சிஎம்எஃப் நம்பி சொன்னா இப்போ என்னன்னா நம்ம பரத்தை யூஸ் பண்ணிட்டு பேட்டரி பிரச்சனைன்னு வச்சுட்டான். அந்த ஒன்று தான் ப்ராப்ளம். மற்றபடி சிஎம்எஃப்ல ஃபிட்டு சூப்பராக இருக்கு, ஆப் சப்போர்ட் நல்லா இருக்கு, அந்த வீல் கூட சூப்பராக யூஸ் ஆகுது. கால் அட்டன் பண்றது, கட் பண்றது, நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் எல்லாத்துக்குமே வெளியில கேஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் பிரில்லியன்ட் தான். பேட்டரி வெண்டர் தான் சரியில்லை. எனக்கு ஆடியோ குவாலிட்டி இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்குது. ஏன்னா டியூவல் டிரைவர்ஸில் டியூவல் டாக் வேறு இருக்கா, டிரைவர் சைஸ் வேறு 11 mm ஆக்கியிருக்காங்க ஸ்லைட்டாக. கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலான நல்ல டிரைவர்ஸு. ஆனால் இது கொஞ்சம் இன்னும் ப்ரீமியம் டிரைவர்ஸு. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரிய விஷயம். இப்போ எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னா அதோட பில்டு குவாலிட்டி தான். இதோட பில்டு குவாலிட்டி வந்து அதிகம். அப்புறம் டைன் ஆடியோ டியூனிங்கு அதில் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கும், ஈக்குவலைசர் மோட்ஸ் அந்த மாதிரி சில உண்மைதான் இருக்கும். அப்புறம் ஏஎன்சி அதுதான் இதோட அது கொஞ்சம் ஹை. ஆனால் அது காதடைச்ச மாதிரி இருக்குங்க. அது கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான், ஒரு சிலருக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் இது வந்து பிஞ்சு, அது வந்து டேப் இதில் மட்டும் பிஞ்சு கொண்டு வந்தாங்கன்னா நான் அதுக்கு இருப்பேன். எல்லாமே அது ஒன்று தான். பிஞ்சு மட்டும் இந்த ப்ரைஸ்க்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாரும் கொடுக்குறாங்களே பிஞ்சு? வெறும் ரியல்மியும் இதுதான். பழைய நத்திங் இயர் 1 இயர் 2 நத்திங் இயர் 2, அப்புறம் இப்போ இருக்கிற இயர் ஏ அதெல்லாம் பிஞ்சு. ஆமாம், வெறும் அது மட்டும்தான். ரைட்டு, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தரமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்ம Q&A வைக்கணுன்னாலும் வைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். OnePlus சூப்பராக பண்ணுறாங்க ஆடியோ, ஓப்போனால தான், வேறு எதுவும் இல்லை. ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாரு சிவராணி பார்க்கலாங்க. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிக்ஸ். இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் கிக்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.